Hey guys, welcome back to the channel. This is day 4 of daily 10 workup from the editorial. First word fragmented. Parts of speech adjective. Broken into smaller pieces. So தூளா ஒரு பெருசா இருக்கிற ஒரு லார்ஜ் போர்ஷன் ஸ்மால் போர்ஷனாக broken ஆகிறது fragmented சொல்லுவோம். Example, the film had a fragmented plot that confused the audience. Synonyms disjointed, divided, scattered. Antonyms unified, whole, integrated. Integratedனா ஒன்றா இருக்கிறது. Second word perilous. Perilousனா parts of speech adjective. Full of danger or risk. ஸோ ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அது ஆபத்து விளைவிக்குன்னா இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குன்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு பர்சனுக்கு மட்டும் அது ரிஸ்க். ஸோ டேஞ்சர் ஆர் ரிஸ்க். எக்ஸாம்பிள், தே வாக்ட் அக்ராஸ் த பெரிலஸ் ஓல்டு பிரிட்ஜ். இப்போ ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அது ரிஸ்க் அப்படின்னா யார் அந்த விஷயம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ரிஸ்க்கு காஸ் பண்ணும். ஸோ அதுதான் பெரிலஸ். சினோனிம்ஸ் வந்து ஹசார்டஸ், ரிஸ்கி, டேஞ்சரஸ். ஆன்டனியம்ஸ் சேஃப், செக்யூர், ஹார்ம்லெஸ், ப்ரொடக்டட். Second word catastrophic. Parts of speech adjective. Extremely harmful or disastrous. The storm caused catastrophic damage to the small town. Synonyms calamitous, devastating, ruinous. Antonyms beneficial, constructive, harmless. இது எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நேச்சுரல் டிசாஸ்டர் விச் மீன்ஸ் அது வந்து இப்போ ப்ரீவியஸ் வேர்டு என்ன சொன்னேன், இப்போ ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, அந்த விஷயத்தை நம்ம போய் பண்ணோம்னா பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து டேஞ்சர், ரிஸ்க்காக இருக்கும். அது வந்து பெரிலஸ். பட் இது வந்து எல்லாருக்குமே வந்து டிசாஸ்டர், எல்லாருக்குமே ஹார்ம்ஃபுல் காஸ் பண்ணுறது வந்து கேட்டஸ்ட்ரோஃபிக். ஸோ அது இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்ம், சுனாமி, ஸோ அதெல்லாம் வந்து கேட்டஸ்ட்ரோஃபிக். Fourth one, trajectory. Parts of speech noun. Meaning the path or a direction followed by something in motion or development. Example, the baseball had a high trajectory over the fence, which means என்ன, ஒரு டைரக்ஷன் இப்படி போகுது இல்லை, இப்படி போகிறத நம்ம என்ன சொல்லுவோம், ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்லுவோம். கோர்ஸ், பாத், டைரக்ஷன். ஆன்டனியம் ஸ்டாக்னேஷன், இம்மொபிலிட்டி. ஸோ ட்ராஜெக்ட்னா என்னது, மூமெண்ட் ஆகிறது, ஓகேவா. கோர்ஸ், பாத், டைரக்ஷன். ஸ்டாக்னேஷன்னா மூமெண்ட் ஆகாமல் அப்படியே இருக்கிறது, இம்மொபைலிட்டினாலும் மூமெண்ட் ஆகாமல் இருக்கிறது. ஃபிஃப்த் ஒன் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுன். டு எம்பசைஸ் ஆர் ஹைலைட். எம்பசைஸ் ஆர் ஹைலைட்னா இப்போ ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து ஹைலைட் பண்ணி இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம், அதில் ஒரு சில விஷயத்தை நம்ம அழுத்தி சொல்லுவோம். ஸோ அழுத்தி சொல்கிறத என்ன சொல்கிறோம், எம்பசைஸ்ன்னு சொல்லுவோம். ஹைலைட்னா என்னது, இப்போ இதுதான் முக்கியமானதுன்னா அதை மட்டும் நம்ம நோட் பண்ணியோ இல்லை நம்ம புக்கில்னா அதை அண்டர்லைன் பண்ணியோ நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அது ஹைலைட். எக்ஸாம்பிள், ப்ளீஸ் புட் அண்ட் அண்டர்ஸ்கோர் பிட்வீன் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் யுவர் லாஸ்ட் நேம். சினானியம்ஸ் ஹைலைட், ஸ்ட்ரெஸ், அண்டர்லைன். ஆன்டனியம்ஸ் இக்னோர், டவுன் பிளே, நெக்லெக்ட். Sixth word, prevalence. Parts of speech noun. The commonness or widespread occurrence of something. ஸோ காமனாக இருக்கிற, அதாவது எல்லா இடத்துல வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அது காமனாகவே எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், த ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹஸ் சேஞ்ச்டு ஹவு பீப்புள் கம்யூனிகேட். சினானியம்ஸ் வந்து இபிக்விட்டி, பர்வாசிவ்னஸ், ஃப்ரீக்வன்சி. ஆன்டனியம்ஸ் ரேரிட்டி, இன்ஃப்ரீக்வன்சி, காமன்னஸ். அகெயின் இபிக்விட்டி அண்ட் பர்வாசிவ்னஸ் வந்து இம்பார்ட்டண்டான வேர்டு. Seventh one, alarming. Parts of speech adjective. Worrying or disturbing. Example, the city saw an alarming rise in traffic accidents this year. So synonyms concerning. Concerning na worrying. Distressing, startling. Startling. Antonyms reassuring, calming, comforting. So alarming na என்னது, நமக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி. ஸோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அலார்மிங். செவன்த் ஒன், ஃப்ளூயிடிட்டி. ஃப்ளூயிடிட்டினா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுன். த குவாலிட்டி ஆஃப் பீயிங் அடாப்டபிள் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ என்ன சுச்சுவேஷன் இல்லை என்ன மாறினாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறது வந்து ஃப்ளூயிடிட்டி. எக்ஸாம்பிள், வி நீட் மோர் ஃப்ளூயிடிட்டி இன் அவர் டெய்லி ஷெட்யூல் ஸோ வி கேன் ஹேண்டில் சடன் சேஞ்சஸ். சினோனியம்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, அடாப்டபிலிட்டி, வேரியபிலிட்டி. ஆன்டனியம்ஸ் ரிஜிடிட்டி, இன்ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி. Ninth word, pertinent.
Pertinent parts of speech adjective, meaning relevant or applicable to a particular matter. She asked a question that was pertinent to the discussion. ஸோ ஆண்டனியம்ஸ் வந்து சினானியம்ஸ் வந்து ரிலவெண்ட், அப்ராப்ரியேட், அப்ளிகபிள். ஆண்டனியம்ஸ் irrelevant, unrelated, extraneous. ஸோ pertinentனா relevant or applicable to a particular matter. 10th one, pessimistic. Parts of speech adjective, meaning tending to see the worst aspect of things or believe that the worst will happen. She feels pessimistic about her job interview. விச் மீன்ஸ் என்ன, இப்போ ஒரு விஷயம் இருக்குது, இப்போ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்னா நான் கிளியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறது தான் பெசிமிஸ்டிக். ஸோ என்ன விஷயம் பண்ண போனாலுமே எல்லா விஷயத்துலையுமே வேர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் நெகட்டிவாகவே பார்க்குறது தான் வந்து என்னது, நெகட்டிவாக பார்க்குறது தான் பெசிமிஸ்டிக். சினோனிம்ஸ் நெகட்டிவ், சைனிக்கல், க்ளூமி, டெஸ்போனண்ட். ஆண்டனியம்ஸ் ஆப்டிமிஸ்டிக், ஹோப்ஃபுல், பாசிட்டிவ், சியர்ஃபுல். Next, idioms. Ahead of time, to complete something before the expected time. Ahead of time na டைமுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணணும். In the nick of time, just in time, at the last possible minute. ஸோ லாஸ்ட் மோமெண்ட்டில் பண்ணுறது, லாஸ்ட் மினிட்ல பண்ணுறது தான் nick of time. Time flies, time passes very quickly. ஸோ time is money. Time is valuable and should not be wasted. மேக் டைம் ஃபார், டு செட் அசைட் டைம் ஃபார் சம்திங். ஸோ அஹெட்னா என்னது, டைமுக்கு முன்னாடி, அஹெட்னா முன்னாடி கரெக்டாக, அப்போ டைமுக்கு முன்னாடி முடிக்கிறது. நிக் ஆஃப் டைம்னா அடுத்த லாஸ்ட் கடைசி நேரத்தில் பண்ணுறது. டைம் ஃப்ளைஸ்னால் டைம் பறந்துடும். ஸோ டைம் பாசஸ் வெரி குவிக்லி. டைம் இஸ் மணி, ஸோ மணி வேல்யூபிள், அதனால் டைம் இஸ் வேல்யூபிள் அண்ட் ஷுட் நாட் பி வேஸ்டட். மேக் டைம் ஃபார்னா ஒரு சம்திங் விஷயத்துக்கு நம்ம டைம் வந்து செட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறது. Next, phrasal verbs. Ask out. Ask out na invite on a date. So வெளியே கூப்பிடுறது. So I can't believe that Ram asked me out on. Ask over. Invite to someone's home. Why won't we ask the John over the dinner? Ask John over the dinner. Back down, to stop defending your opinion. Your opinion in a debate. Jenny never backs down, she always wins argument. Like பின்வாங்காமல் இருக்கிறது back down. Back out not keep a promise, agreement or deal. Sam backed out at the last second. Like சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் இருக்கிறது back out. பின்வாங்காமல் இருக்கிறது back down. Ask overனா இன்னொருத்தவங்களோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறது ask over. Ask outனா வெளியே ஜஸ்ட் ஒரு அவுட்டிங் கூப்பிட்றது ask out. ஓகே, மீனிங்ஸ் மட்டும் நம்ம ஒரு 1 மினிட் நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ராக்மெண்டட்னா ஒரு பெரிய லார்ஜ் போர்ஷனை ஸ்மாலர் பார்ட்ஸாக ப்ரோக் பண்ணுறது ஃப்ராக்மெண்டட். செகண்ட் ஒன் பெரிலஸ். பெரிலஸ்னால் டேஞ்சர். இப்போது ஒரு விஷயத்த பண்ணால் அது பண்ணுறவங்களுக்கு தான் அது ஆபத்து அப்படின்னா அது ஃபுல் ஆஃப் டேஞ்சர் ஆர் ரிஸ்க், அதான் பெரிலஸ். தேர்ட் ஒன் கேட்டஸ்ட்ரோஃபிக். கேட்டஸ்ட்ரோஃபிக்னா ஹார்ம்ஃபுல் ஆர் டிசாஸ்டர்ஸ். இது வந்து இந்த விஷயத்த பண்ணாதான் அவங்களுக்குன்னு கிடையாது, இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே அது வந்து எப்படி சொல்லும், ஹோலாகவே எல்லாருக்குமே ஹார்ம்ஃபுல், எல்லாத்தையும் டிசாஸ்டர் க்ரியேட் பண்ணும். ஸோ அது கேட்டஸ்ட்ரோஃபிக். எக்ஸாம்பிள் சுனாமி, அதெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டஸ்ட்ரோஃபிக். ட்ராஜெக்டரிக்னா மூமெண்ட். ஸோ மூமெண்ட் ஓகே, சம்திங் இன் மோஷன் ஆர் டெவலப்மெண்ட். ஃபிஃப்த் ஒன் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர்னா எம்பசைஸ் இல்லை ஹைலைட் பண்ணி காட்டுறது. சிக்ஸ்த் ஒன் ப்ரிவலன்ஸ். ப்ரிவலன்ஸ்னா காமன்னஸ் ஆர் வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் சம்திங். செவன்த் ஒன் அலார்மிங். அலார்மிங்னா ஒரிங் ஆர் டிஸ்டர்பிங். எயித்து ஒன் ஃப்ளூயிடிட்டி. ஃப்ளூயிடிட்டினா ஒரு சுச்சுவேஷன் இல்லைனா நம்மளை சுற்றி ஏதாவது மாறுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து ஃப்ளூயிடிட்டி. பர்டினென்ட்னா relevant or applicable to a particular matter. பெசிமிஸ்டிக்னா வேர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திங்ஸ். என்ன நடந்தாலுமே இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதில் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறது பெசிமிஸ்டிக். ஸோ தேங்க்யூ. இதுதான் வந்து இன்றைக்கான செஷன். இதை படிங்க, ப்ரீவியஸ் டே உள்ளது டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.